ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லோன் டெக் சேனலுக்கு உங்களை நான் வெல்கம் பண்றேன். இன்னைக்கு இந்த வீடியோல எந்த ஒரு பேங்கிங் அப்டேட் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து 2023ல வந்து ஒரு பர்சனல் லோன் வந்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன் மேடம். லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஒரு கிரெடிட் கார்டை தெரியாம ரிட்டர்ன் ஆஃப் பண்ணிட்டேன் மேடம். அதுக்கப்புறம் நான் எங்க பர்சனல் லோன் அப்ளை பண்ணாலுமே எனக்கு ரிஜெக்ட் ஆகுது. ஒரு ஆப்ல லோன் அப்ளை பண்ணாலும் ரிஜெக்ட் ஆகுது. இப்போ எனக்கு இமீடியட்டா பர்சனல் லோன் தேவை, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 50,000 ரூபாய் இல்ல ஒரு 1 லட்ச ரூபாய் பர்சனல் லோன் எங்கேயாவது வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கால் பண்ணி கேக்குறீங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் நிறைய பேர் ஹேண்டில் பண்ணுவீங்க. அப்படி செட்டில்மெண்ட்டுக்கு அப்புறம் லோன் எடுக்க முடியல, ரிட்டர்ன் ஆஃப்க்கு அப்புறம் ஒரு லோன் கிடைக்கல அப்படின்ற மாதிரி என்ன பண்ணலாம், இதை எப்படி மேடம் இதுல இருந்து வெளியில வருது அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் இருக்கும் அதையும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரி பேங்கிங் அப்டேட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டா நோட்டிபிகேஷன்ல வரும். சோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். செட்டில்மெண்ட் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் இது ரெண்டுத்துக்குமே உள்ள டிஃபரெண்ட் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ செட்டில்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளால ஏன் லோன் எடுக்க முடியாது, லோன் எடுக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதையும் நம்ம ரெண்டாவது பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் ஒரு பர்சனா நீங்க வந்து ஒரு 3 lakh பர்சனல் லோன் எடுத்திருக்கீங்க, ரெகுலரா அதோட இஎம்ஐ பே பண்ணிட்டு வரீங்க. ஒரு எமர்ஜென்சினால உங்களால வந்து ஒரு 1 year இல்ல ஒரு 1.5 years இல்ல ஒரு 2 years வந்து உங்களால பேமெண்ட் பண்ண முடியாம ஒரு பல்க் அமௌண்ட்டா உங்களுக்கு வந்து சேர்ந்துருது. அதாவது இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பிரின்சிபலோட சேர்ந்து அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் பிளஸ் ஓவர்டியூ அமௌண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து சிபில்ல போட்டுருவாங்க. பிளஸ் உங்களுக்கு கண்டினியூஸா கால் பண்ணுவாங்க, சார் லோன் இஎம்ஐ பே பண்ணுங்க, உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் இவ்வளவு வந்துருச்சு, லோன் இஎம்ஐ பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கண்டினியூஸா கால் வரும். ஸோ இப்போ பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, 2 years இந்த கஸ்டமர் பே பண்ணல, இவருக்கு வந்து செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்தா இவர் பேமெண்ட் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு கால் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, சார் உங்களோட 3 lakh லோன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 1 year இஎம்ஐ ப்ராப்பரா பே பண்ணிருக்கீங்க, இப்போ உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 2 lakh பிளஸ் அதோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 2.5 லட்ச ரூபாய் வருது சார். இந்த 2.5 லட்ச ரூபாய் நீங்க ஒன் ஷாட் செட்டில்மெண்டா நீங்க பே பண்ற மாதிரி இருந்தா நான் உங்களுக்கு வந்து 1,75,000 ரூபாயை நான் கம்மி பண்ணி ஒரு அமௌண்ட் பல்க் அமௌண்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் அமௌண்டா எடுத்து தரேன் சார், இதை ஒன் ஷாட்டா நீங்க பே பண்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம 2.5 லட்சம் கட்ட வேண்டிய இடத்துல இருந்து 1,75,000 ரூபாய் கொடுக்குறாங்க, சோ நம்மளுக்கு எவ்வளவு அமௌண்ட் சேவ் ஆகுது, ஒன் ஷாட்டா கட்டி விட்டுலாம் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அமௌண்ட் வெளியில ரெடி பண்ணி ஒரு அமௌண்ட் எடுத்து அந்த செட்டில்மெண்ட் பண்ணி அந்த விஷயத்துல இருந்து வெளியில வந்துருவோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா செட்டில்மெண்ட், ஒன் ஷாட் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் இது. ஓகேங்களா? இந்த செட்டில்மெண்ட் பண்றதுனால நம்மளோட சிபில் அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்றது என்னன்றதை பார்ப்போம். சோ இதே கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா 1,02,50,000 ரூபாய் பே பண்ணணும். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னால அந்த 1,75,000 ரூபாய் இப்ப ரெடி பண்ணி என்னால பேமெண்ட் பண்ண முடியாது, எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டுற மாதிரி நீங்க பண்ணி கொடுங்க, ஆல்ரெடி நான் ப்ராப்ளத்துல இருக்கனாலதான் நான் வந்து என்னால கட்ட முடியல, இப்பயும் வந்து நீங்க திடீர்னு வந்து இவ்வளவு அமௌண்ட் கேட்டீங்கன்னா என்னால பேமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சில கஸ்டமர் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபலோட சேர்த்து 2.5 லட்சம் இருக்கு அப்படின்னா அந்த 2.5 லட்ச ரூபாயை அவங்களுக்கு இஎம்ஐ போட்டு கொடுப்பாங்க. இஎம்ஐ டென்யூர் பாத்தீங்கன்னா 6 மாசம் இல்ல 9 மாசம் இல்ல 12 மாசம் இல்ல 18 இல்ல 24. சோ இந்த டென்யூர்க்குள்ள மட்டும்தான் ரிட்டர்ன் ஆஃபோட டென்யூர் இருக்கும். சோ அப்படி உங்களுக்கு 12 மாசம் வந்து அந்த 2.5 லட்ச ரூபாய் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க மாசம் மாசம் அதை கட்டி ஒரு 10 மாசமோ இல்ல 12 மாசமோ அதை டென்யூர் போட்டு கொடுக்கறதுக்கு நீங்க அதை வந்து இஎம்ஐ பே பண்ணி அந்த லோனை வந்து முடிச்சிருவீங்க. சோ இது வந்து ரிட்டர்ன் ஆஃப். இது ரெண்டுமே பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, எந்த ஏஜென்சில இருந்து உங்களுக்கு வந்து இந்த ரிட்டர்ன் ஆஃபோ செட்டில்மெண்ட்டோ பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் எடுத்ததுக்கான ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. உங்களோட செட்டில்மெண்ட் அமௌண்ட் இதுதான், உங்க நேம் லோன் அக்கௌண்ட் நம்பர்லாம் போட்டு ஒரு ஃபைனல் அமௌண்ட் செட்டில்மெண்ட் அமௌண்ட் இந்த டாக்குமெண்ட்ல இருக்கும். ரிட்டர்ன் ஆஃபும் அப்படிதான், உங்களுக்கு அந்த லோன் எத்தனை மாசம் நீங்க அதை இஎம்ஐ கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அவங்களுக்கு சொல்லிருக்கீங்களோ அதுக்கான லோன் சார்ட் போட்டு உங்களுக்கு இஎம்ஐ போட்டு மந்த் ஆன் மந்த் இதுதான் சார் இஎம்ஐ நீங்க பே பண்ணணும், 12 மாசம் பே பண்ணணும் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட் வந்து ஆஸ் அ கஸ்டமரா உங்ககிட்ட ஒரு காப்பி சைன் வாங்கிப்பாங்க, அவங்களும் ஒரு காப்பி சைன் வாங்கிட்டு உங்ககிட்ட ஒரு காப்பி கொடுத்துருவாங்க, அவங்க ஒரு காப்பி எடுத்துட்டு போவாங்க. ஸோ மந்த் ஆன் மந்த் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிட்டர்ன் ஆஃப் போற கஸ்டமர் ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணுங்க, லோன் அக்கௌண்ட் நம்பர் போட்டு எப்படி பே பண்ணணும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுட்டு ஆன்லைன்ல பண்ணுங்க. இந்த மாதிரி கலெக்ஷன் ஏஜென்சி மூலமா வராங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட நீங்க பேமெண்ட் பண்ணாதீங்க. சோ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணி அந்த இஎம்ஐ அமௌண்ட் எடுத்துட்டு அப்ஸ்காண்ட் ஆயிடுவாங்க. சோ அதனால நீங்க அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணாதீங்க. ரிட்டர்ன் ஆஃப் பண்றவங்க, ஏன்னா ஆல்ரெடி நீங்க ப்ராப்ளத்துல இருக்கிறப்போ ரிட்டர்ன் ஆஃப் பண்ணியும் பேமெண்ட் பண்ணாம நீங்க மாட்டிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் வரும். சோ இதுதான் செட்டில்மெண்ட்டுக்கும் ரிட்டர்ன் ஆஃப்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். சோ இப்போ நம்ம செட்டில்மெண்ட்டுக்கு அப்புறம் லோன் எடுக்கலாமா அப்படின்ற பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோம். சோ செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்க, எப்ப செட்டில்மெண்ட் பண்ணீங்க? நான் போன வருஷம் தான் பண்ணேன் மேடம், 2024 ஜனவரில பண்ணேன், 1 year ஆயிடுச்சு மேடம், நான் லோன் நிறைய இடத்துல அப்ளை பண்ண ரிஜெக்ட் ஆகுது. சோ அப்படி கிடையாது. செட்டில்மெண்ட் வந்து
நீங்க பண்றதுனால சிபில் ஸ்கோர் அடி வாங்குமா கம்மி ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அடி வாங்காது, ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வராது. நீங்க எவ்வளவு வருஷம் செட்டில்மெண்ட் போட்டு நீங்க பேமெண்ட் டிலே பேமெண்ட் பண்றீங்க அதை பொறுத்து தான் உங்க சிபில் ஸ்கோர் வந்து அடி வாங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரெகுலரா பேமெண்ட் பண்ணிட்டே வரீங்க, உங்க சிபில் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 780 இருக்கு. நீங்க வந்து ஒரு பர்சனல் லோன் எடுத்திருக்கீங்க, அதை வந்து ஒரு 1 இயர் பேமெண்ட் பண்ணல அப்படின்னா 780 இருக்க சிபில் ஸ்கோர் வந்து உங்களுக்கு 550க்கு வந்துடாது. 780ல இருந்து ஒரு 690 680 அந்த மாதிரி தான் வரும். ஏன்னா உங்களோட ரீபேமெண்ட் பண்ணாத டைமிங் பாத்தீங்கன்னா 1 இயர் தான். சோ அந்த 1 இயருக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் சிபில் ஸ்கோர் குறைஞ்சிடாது. இதே நீங்க 3 வருஷமோ 4 வருஷமோ இல்ல வந்து ஒரு 5 வருஷமோ பேமெண்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா தான் உங்களோட சிபில் ஸ்கோர் 780ல இருந்து 550 இல்ல 450க்கு போகும். சோ நீங்க பார்க்கணும், நீங்க எவ்வளவு நாள் பேமெண்ட் பண்ணாம இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட சிபில் ஸ்கோர் குறையும். சோ 1 இயர் நீங்க பேமெண்ட் பண்ணாம இருந்துட்டு நீங்க ரிட்டர்ன் ஆஃபோ செட்டில்மெண்ட்டோ வரீங்க அப்படின்னா உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து ரொம்ப பெரிய அடி வாங்கியிருக்காது. ஸோ அப்போ நீங்க ஈஸியா உங்க சிபில் ஸ்கோரை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிடலாம். ஸோ நிறைய வீடியோல நான் சொல்லியிருக்கேன் சிபில் ஸ்கோர் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு. ஸோ சிபில் ஸ்கோரை நான் இம்ப்ரூவ் பண்ணி தான் லோன் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சிபில் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது எந்த விஷயத்தை வச்சு சிபில் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் செட்டில்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆஃப்டர் ரிட்டர்ன் ஆஃப்க்கு அப்புறம் நீங்க ஒரு ட்ராக்கை கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த ட்ராக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்சனல் லோன் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதனால பர்சனல் லோனை விட்டுருங்க. ஒரு கன்சியூமர் லோன் ஒரு ட்ராக்கு, கோல்ட் லோன் ஒரு ட்ராக்கு, பிக்ஸட் டெபாசிட் மூலமா கிரெடிட் கார்டு இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதோட லிங்க் உங்களுக்கு கிரெடிட் கார்டுனா அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அந்த கிரெடிட் கார்டை வாங்கி பிக்ஸட் டெபாசிட் மூலமா அந்த கிரெடிட் கார்டை வாங்கி அதை வந்து ஒரு 6 மாசம் ப்ராப்பரா யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்றது இந்த மாதிரி நீங்க அதுக்கு ஒரு 6 மந்த் டைம். ஸோ மேக்ஸிமம் ஒரு 6 மந்த்துக்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணணும், ஒரு ப்ராப்பரான ட்ராக்கை நீங்க கிரியேட் பண்ணணும். உங்களோட சிபில் ஹிஸ்டரி எடுக்கிறப்போ நீங்க வந்து உங்களோட சிபில் டவுன்லோட் பண்ணி பாருங்க. நீங்க எல்லாருமே சிபில் இப்போ எடுக்கலாம். ஸோ சிபில் டவுன்லோட் பண்ணி பாருங்க. சிபில் டவுன்லோட் பண்றதுக்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஃப்ரீயா டவுன்லோட் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ சிபில் நீங்க டவுன்லோட் பண்ணி பாக்குறப்ப உங்க நேமு, உங்களோட ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும், மெயில் ஐடி, உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ், வீட்டு அட்ரஸ், உங்களோட ஃபோன் நம்பர், இந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இருக்கிறப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே உங்களோட சிபில் ஸ்கோர் இருக்கும். ஸோ சிபில் ஸ்கோருக்கு கீழே நீங்க எடுத்த பர்சனல் லோன் டீடைல் வரும், கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் எல்லாம் வரும். ஸோ பர்சனல் லோன் இருக்கிறப்ப அந்த பர்சனல் லோன் செட்டில்மெண்ட், அப்புறம் கிரெடிட் கார்டு செட்டில்மெண்ட், இப்படி 2 ட்ராக் தான் இருக்கு. அந்த ரெண்டுமே வந்து ப்ராப்பரா இல்லாம செட்டில்மெண்ட் இருக்குது, உங்க சிபில் ஸ்கோர் வந்து 690 இருக்கு அப்படின்னா இந்த சிபில் ரிப்போர்ட்டுக்கு லோன் கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதே 2 ட்ராக் தான். அந்த 2 ட்ராக்குமே டிஃபால்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இப்போ அதுக்கு அடுத்து நம்ம ஒரு புது ட்ராக் கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சியூமர் டியூரபிள் லோன் ஒரு 12,000 ரூபாய்க்கு ஒரு கன்சியூமர் ப்ராடக்ட் வாங்குங்க. டிவியோ ஃப்ரிட்ஜோ இல்ல ஒரு போனோ ஏதோ ஒரு கன்சியூமர் ப்ராடக்ட்டை வாங்குங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்டை வாங்கி 12,000 ரூபாய் ஒரு 3 மாசம் இஎம்ஐ போடுங்க. 4,000 ரூபாய் ப்ராப்பரா பே பண்றீங்களா, அந்த லோன் க்ளோஸ் ஆயிடுமா, ஒரு ட்ராக் கிரியேட் ஆகி ப்ராப்பரா போயிடுச்சா, அடுத்து ஒரு கோல்ட் லோன் எடுத்துட்டு போய் ஒரு 25,000 30,000 ரூபாய்க்கு ஒரு கோல்டு எடுத்துட்டு போய் வைங்க. மந்த் ஆன் மந்த் ஒரு 6 மாசத்துக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் ப்ராப்பரா பே பண்ணுங்க. சோ அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு ட்ராக் கிரியேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா உங்களோட 690 சிபில் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 700 மாறும், 710 மாறும். சோ இந்த மாதிரி நீங்க ஒரு 6 மாசம் சிபில்ல உங்களோட பிஹேவியர் ஓகே, ப்ரீவியஸா ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால அவர் செட்டில்மெண்ட் பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் ஆஸ் அ கஸ்டமரா கன்சியூமர் ப்ராடக்ட் வாங்கிட்டு ப்ராப்பரா கட்டுறாரு, கோல்ட் லோன் வாங்கிட்டு இன்ட்ரெஸ்ட் கரெக்டா பே பண்றாரு, இந்த மாதிரி உங்களோட ட்ராக்ல ஒரு பிஹேவியர் கிரியேட் ஆன மட்டும்தான் லோன் சாங்ஷன் ஆகும். இது தெரியாம லோன் எடுத்து தரேன், லோன் பண்ணி தரேன், லோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க, டாக்குமெண்ட்டை வாங்கி உங்களுக்கு சிபில் என்கொயரி போட்டுறாங்க. இது மட்டும் இல்லாம நிறைய யூடியூபர்ஸ் பாத்தீங்கன்னா வித்தின் 10 செகண்ட்ல எனக்கு 50,000 ரூபாய் லோன் கிடைச்சிச்சு, உங்களுக்கு வேண்டுமா, இதே அப்ளை பண்ணுங்க, உங்களோட சிபில் ஸ்கோர் 550 தான் இருக்கா, எனக்கு 1,00,000 ரூபாய் வந்தது, நீங்க அந்த லோனை இதுல போய் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு. இது என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது என்னன்னே தெரியாம நிறைய கஸ்டமருக்கு ராங்கா வந்து கம்யூனிகேஷன் கொடுத்துறாங்க. நீங்க என்ன பண்றீங்க, உடனே அந்த யூடியூப்ல அந்த வீடியோ பார்த்த உடனே அந்த அவங்க கொடுத்துருக்க லிங்க்ல போய் அப்ளை பண்ணி உங்களோட சிபில் இருக்கிற 690 சிபில் ஸ்கோரையும் வந்து 550 மாத்திக்கிறீங்க. என்னன்னே தெரியாம நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து ராங் இன்ஃபர்மேஷன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் நிறைய பாக்குறேன் இப்பெல்லாம். எனக்கு இது நடந்தது என்னோட லைஃப்ல, அதனால உங்களுக்கு இது தவிர்க்கணுமா அப்படின்ட்டு ஒருத்தர் போடுறாரு. அதை உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா இங்க கொடுத்துருக்கிறதுக்கும் அவர் பேசுறதுக்கும் சம்பந்தமே இல்லாம என்னத்தையோ பேசுறாரு. சோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வீடியோ போடணும், ஏதோ ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுன்றதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. சோ தயவு செஞ்சு உங்களோட சிபில் ஸ்கோர் கம்மியாயிருச்சு ஆஃப்டர் செட்டில்மெண்ட்க்கு அப்புறம், ஆஃப்டர் ரிட்டர்ன் ஆஃப்க்கு அப்புறம் அப்படின்னா நீங்க ஒரு
ட்ராக் கிரியேட் பண்ணா மட்டும்தான் லோன் கிடைக்கும். அதை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இது பத்தி உங்களுக்கு வேற எதனா டவுட் இருக்கு, இது பத்தி வேற எதனா உங்களுக்கு கிளாரிபிகேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் இருக்கு, ஸ்கிரீன்லயும் நம்மளோட லோன் டெக்கோட நம்பர் இருக்கு. ஸோ கால் பண்ணி நீங்க எனி டைம் டவுட் கிளியர் பண்ணலாம். இதை தவிர்த்து பர்சனல் லோன் உங்களுக்கு தேவை, லோன்ஸ் எதனா தேவை அப்படின்னா நீங்க தாராளமா லோன் டெக்கை கான்டாக்ட் பண்ணி லோன் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ, சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.